பொன்னியின் செல்வனோட 88வது அத்தியாயம் ஏலேலே சிங்கன் கூத்துங்கிற தலைப்போட தான் பார்க்க போகிறோம். வனத்தோட மத்தியில் உலர்ந்து போன ஒரு குளத்தை சுற்றி மரங்கள்லாம் வளைவாக வரிசையாக வளர்ந்துருக்கு. அதில் இருக்கிற இடைவெளியில் ஏற்பட்டிருந்த இடத்துல சுமார் 1000 சோழ வீரர்கள் தாவடி போட்டு தங்கியிருந்தார்கள். தாவடினா தங்குற இடம்னு சொல்லலாம். டென்ட்டெல்லாம் போட்டு நம்ம இப்போ தங்குறோம் இல்லைங்களா, அது மாதிரி. அவர்களுடைய சாப்பாட்டுக்காக பெரிய பெரிய கல்லடுப்புகளில் ஜுவாலை வீசிட்டு இருக்கிற நெருப்போட பிரம்மாண்டமான தவளைகளில் கூட்டாஞ்சோறுலாம் பொங்கிட்டு இருக்கு. சட்டியிலையும் அண்டாக்களிலும் இப்படி வெந்துக்கிட்டு இருக்கு இவங்களுக்காக வெஞ்சனங்கள்லாம். இதிலிருந்து வர நறுமணமோ அந்த வீரர்களோட நாவில் ஜலம் சுரக்க செய்தான். அந்த அளவுக்கு நறுமணம் வீசுது. சோறு பொங்கி முடிகிற வரைக்கும் வீரர்களுக்கு பொழுது போகணும் இல்லையா, அதனால் ஆடல் பாடல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் நம்ம போன பதிவில் பார்த்த மாதிரி இளவரசர் வந்தியத்தேவனுக்குள்ள இருக்கிற யுத்தம், அப்புறம் இளவரசன் தெரிஞ்சதும் மதிமயங்கி போய் வந்தியத்தேவன் பார்த்தது, இதெல்லாம் பார்க்குறோம். இப்படி அரசியலங்குமாரன் வந்த உடனே வீரர்களோட குதூகல அளவு சொல்லவா வேணும். இன்னும் எல்லை கடந்து பயங்கரமாக சந்தோஷத்தில் இருக்காங்க. அவங்களெல்லாம் எல்லை காவல் படை தளபதி ரொம்ப சிரமப்பட்டு அப்படி ஒழுங்குக்கு கொண்டு வர்றாங்க. எல்லோரையும் அமைதியோட அப்படியே பாதி மதி, அதாவது பாதி நிலவு எந்த மாதிரி வடிவத்தில் இருக்குமோ அது மாதிரி வட்டத்தில் வரிசையாக உட்காரப்படி செய்கிறாரு. பெரியதொரு ராட்சசத்த மரத்தை வெட்டி தள்ளி அதனோட அடிப்பகுதி மட்டும் பூமிக்கு மேலே சிறிது நீட்டிட்டு இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அதில் தான் இளவரசர் உட்கார போகிறாரு சிம்மாசனம் மாதிரி. இப்போது அவர் யானை பாகன் மாதிரி உடை தரித்திருக்கல. தலையில் பொன்னால் ஆன கிரீடமும் அவரோட புஜங்களில் வளையங்களும் மார்பில் முத்து மாலைகளும் அணிஞ்சிருக்காரு. அவருடைய அறையில் பட்டு பீத்தாம்பரம் தரித்து அமர்ந்திருக்கிறாரு. அவரை சுற்றி எல்லைக்காவல் தளபதியும் வந்தியத்தேவனும் நம்மளுடைய ஆழ்வார்க்கடியானும் அமர்ந்திருக்காங்க. இளவரசரை சும்மா உட்கார வைக்க முடியுமா? உணவு தயாராகிற வரைக்கும் அவரை மகிழ்விக்கணும் இல்லையா, அதுக்காக ஏற்பாடு செஞ்சிருந்ததான் ஏலேலே சிங்கன் கூத்து. அது என்ன ஏலேலே சிங்கன் கூத்துனா, அது ஒரு சரித்திர கதை. பார்க்கலாமா? சோழ வீரர்கள்லாம் இலங்கையில் பெரும் பகுதியை பிடித்திருந்தது போல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தடவை தமிழ் வீரர்கள் ஈழ நாட்டை கைப்பற்றியிருந்தாங்க. அப்போது அந்த தமிழ் வீரர்களோட தலைவனாக இருந்தவர் தான் ஏலேலே சிங்கன். அவரால் துரத்தப்பட்ட இலங்கை அரசன் சில காலம் மலைநாட்டில் போய் ஒளிஞ்சிருக்கான். அவருடைய புதல்வனோட பெயர் துஷ்டகமனம். இவன் பொல்லாத வீரனுங்க. இலங்கையை திரும்பவும் ஏலேலே சிங்கனிடமிருந்து கைப்பற்ற வேணும் அப்படின்னு சொல்லி அவன் நெடுங்காலமாக கனவு கண்டுட்டு இருக்கான். எந்த அளவுக்கு நெடுங்காலம்னா, அவன் சிறு பிள்ளையா இருந்தபோது ஒரு நாள் படுக்கையில் கையையும் காலையும் மடக்கி ஒடுக்கி படுத்திருக்கான். அதான் பார்த்து அவங்க அம்மா, ஏன் இப்படி பொண்ணு, நீ ஏன் குறுக்கிட்டு படுத்திருக்கிற, தாராளமாக இடம் இருக்குது, கையும் காலையும் நீட்டி நல்லா வசமாக படுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. அப்போ துஷ்டகமனு சொல்கிறான், அம்மா என்னை ஒரு பக்கத்தில் தமிழ் வீரர்கள்லாம் நெருக்கிறாங்க, இன்னொரு பக்கத்தில் கடல்லாம் நெருக்குது, நான் எப்படிம்மா விசாலமாக படுக்க முடியும், உடம்ப குறுக்கிட்டு தான் என்னால் படுக்க முடியும்னு சொல்கிறான். இத்தகைய வீரன் காலை பருவம் அடைந்திருந்த போது எப்படி இருப்பான்? அந்த பருவம் வந்ததும் படையெல்லாம் திரட்டிக்கிட்டு போய் ஏலேலே சிங்கனோட படையோட மோதுறான். அப்படியே படையெல்லாம் சின்ன பின்னமாய் சிதறி ஓடிடுது. அப்போ துஷ்டகமன் ஒரு யுக்தி செய்தான். ஏலேலே சிங்கன் இருக்கிற இடத்துக்கு நேருக்கு நேராக போய், அரசே, தங்களுடைய பெரிய சைன்யத்துக்கு முன்னால் என்னுடைய சிறிய படை சிதறி ஓடி போயிடுச்சு. நான் ஒருவனே மிஞ்சி இருக்கேன். தாங்கள் சுத்த வீரர் குலத்தில் பிறந்தவர் அல்லவா, அதனால் என்கிட்ட தனித்து நீங்கள் யுத்தம் செய்யுங்க. நம்மளை யார் வெற்றி அடைகிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ராஜ்யம், மற்றவங்க வீர சொர்க்கம் அடையலாம் அப்படின்னு சொல்கிறான். துஷ்டகமுனுவின் அத்தகைய துணிச்சலையும் வீரத்தையும் ஏலேலே சிங்கம் அப்படி மெய்மறந்து பார்க்குறார், வியந்தே போயிட்டார். ஆகையால் அவனோட தனித்து நின்று போர் செய்யறதுக்கு சரின்னு ஒப்புக்கிறார். இடையில யாரும் குறுக்கிடக்கூடாதுன்னு அவரோட வீரர்களுக்கும் கண்டிப்பாக கட்டளை போட்டுறாரு. இந்த யுத்தம் ஆரம்பமாயிருச்சு. இந்த செய்தியெல்லாம் தெரிஞ்சு செதறி ஓடி போன துஷ்டகமனோட வீரர்களும் திரும்பி வராங்க. இப்படி இரு பக்கமும் எல்லோரும் கண் கொட்டாமல் அந்த யுத்தத்தை பார்க்குறாங்க. நெடுநேரம் போர் நடக்குது. துஷ்டகமனுவோ தன் பிறப்புரிமையை பெறும் பொருட்டு ஆத்திரத்தோடு அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கான். ஏலேலே சிங்கன் அந்த இளைஞனிடம் அனுதாபம் ஏற்பட்டு பூரண வலிமையையும் உபயோகிக்காமல் போர் செய்யாமல் ஃபுல்லான வலிமையை கொடுக்காம அப்படியே அவரும் போர் செய்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆகையால் ஏலேலே சிங்கன் என்ன ஆகிடுறாரு, தோற்று இறந்தும் போயிடுறாரு. துஷ்டகமனு முடிசூடியதும் ஏலேலே சிங்கன் இறந்த இடத்துல அவருக்கு ஒரு பள்ளிப்படை கோயில் ஒன்று எழுப்பி அவரோட வீரத்தையும் தயாளத்தையும் போற்றுகிறான். இந்த அரிய சரித்திர நிகழ்ச்சியை தான் சோழ வீரர்கள் அருள்மொழிவர்மன் முன்னாடியில் நடன கூத்தாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆடலும் பாடலும் அப்படியே அமர்க்களமாக இருக்குது. ஏலேலே சிங்கன் உயிர் துறந்து விழுந்த இடத்துல நடித்த வீரனும் உண்மையிலே செத்து விழுந்துட்டானா அப்படின்னு ஆள் ஓடி போய் பார்க்குற
ஓரளவுக்கு தத்ரூபமாக நடிக்கிறான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த இளவரசரும் மற்ற வீரர்களும் அடிக்கடி ஆஹா அபாரம் அபாரம்னு சொல்லி பாராட்டுறாங்க. ஒரு முறை இளவரசர் ஆழ்வார்க்கடியானை பார்த்துட்டு, ஏன் திருமலை, தம்பளை குகை கோயிலில் துஷ்டகம்மனுக்கும் ஏழை சிங்கனுக்கும் நடந்த போர்க்காட்சியை அழியாத வர்ண சித்திரமாக வச்சுருக்காங்க வரைஞ்சி, பாத்தியா நீ அப்படின்னு கேட்குறார். இல்லையே ஐயா, தம்பளை வீதிகளில் நாங்கள் வந்து கொண்டிருக்கும் போதே உங்களை பார்த்து விட்டோம். குகை கோயிலுக்கு போக நேரம் இல்லை என்றான் ஆழ்வார்க்கடியான். ஆஹா, அந்த குகை கோயிலில் உள்ள சிற்பங்கள் அவசியம் பார்க்கணும் திருமலை. நம் செந்தமிழ் நாட்டில் எவ்வளவோ சிற்ப சித்திரங்கள் இருந்தாலும் அவற்றை காட்டிலும் மகத்தான அற்புதங்கள் இந்த இலங்கை தீவில் இருக்கிறதுன்னு இளவரசர் அருள்மொழிவர்மர் சொல்கிறார். இளவரசே, இந்த நாட்டில் உள்ள சிற்ப சித்திரங்கள் எங்கு போகாது, எப்போ வேணாலும் நாம் பார்க்கலாம். ஆனால் தங்களை பார்க்கறது அப்படியா? நல்ல சமயத்தில் நாங்கள் வந்ததுனால அல்லவா உங்களை பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா எங்களுக்கு முன்னாலே இங்கே வந்த பார்த்திபேந்திர பல்லவன் தங்களை தேடிட்டு இங்கே இல்லவே இல்லைன்னுலாம் திரும்பி போனார். வழியில் நாங்கள் அவரை பார்த்தோன்னு ஆழ்வார்க்கடியான்னு சொல்கிறார். ஆமாம், என் தமையனாரின் அருமை நண்பர் தேடிவிட்டு போனதாக தளபதி கூட சொல்லி கொண்டிருந்தார். அவர் எதற்காக வந்திருப்பார் என்று தெரியவில்லை. உனக்கு ஏதாவது யூகிக்க முடியுமா திருமலை? நிச்சயமாக சொல்ல முடியும். தங்களை காஞ்சிக்கு அழைத்து வரும்படியாக ஆதித்த கரிகாலர் அவரை அனுப்பி வைத்திருக்கிறார். அடடே, உனக்கே தெரிந்திருக்கிறதா? இதோ உன் சிநேகிதன் இவ்வளவு பத்திரமாக கொண்டு வந்து ஒப்புவித்தானே, இந்த ஓலையில் என்ன எழுதியிருக்கிறது என்று உனக்கு தெரியுமா? தங்களை உடனே பழையாறைக்கு வந்து சேரும்படி தங்கள் தமக்கையார் எழுதியிருப்பார்கள். இளவரசே, குந்தவை தேவி அந்தரங்கமாக இந்த ஓலையை எழுதி நம் வானர்குல வீரரிடம் கொடுத்த போது பக்கத்திலிருந்து கொடி வீட்டில் மறைந்திருந்து நான் பார்த்து கொண்டே இருந்தேன். திருமலைக்கு பின்னால் இருந்த வந்தியத்தேவன் அவனுடைய முதுகில் அழுத்தமாக கிள்ளினான். ஆழ்வார்க்கடியான் தன் முதுகில் ஓங்கி அரைந்து கொண்டு, இந்த பொல்லாத காடு இரவு நேரத்தில் கூட வண்டு கடிக்கிறது என்றான். இளவரசர் சற்று கோபத்துடன், சேச்சே, இது என்ன வேலை திருமலை? என் அருமை தமக்கையார் பேரிலே நீ உன் திறமையை காட்ட தொடங்கி விட்டாயா அப்படிங்கிற. அதை நான் பார்த்திருந்தபடியால் தானே இவனை பத்திரமாக இங்கே கொண்டு வந்து சேர்த்தேன். இளவரசே, இவனை வழியில் எங்கும் சங்கடத்தில் மாட்டிக்கொள்ளாதபடி காப்பாற்றி கொண்டு வருவதற்கு நான் பட்ட பாட்டை யாரிடம் போய் சொல்லுவேன்? அனுராதாபுரத்தின் வழியாக வந்திருந்தால் இவன் நிச்சயம் இங்கு வந்து சேர்ந்திருக்க மாட்டான். வழியில் யார்கிட்டையாவது சண்டை பிடித்து கொண்டிருப்பான். அதனாலே காட்டு வழியாக அழைத்து வந்தேன். அங்கேயும் இவன் ஒரு மத யானையுடன் சண்டை பிடிக்க பார்த்தான். என்னுடைய கைத்தடியால் அந்த மத யானையை சம்ஹரித்து இவனை தங்களிடம் பத்திரமாக கொண்டு வந்தேன் என்றான். ஓஹோ, அப்படியானால் இவனை பத்திரமாக கொண்டு வந்து என்னிடம் சேர்ப்பதற்காகவே நீ இலங்கைக்கு வந்தாயா என்ன? இல்லை ஐயா, என் பங்குக்கு நானும் தங்களுக்கு ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். அப்படியா? அது என்ன செய்தி? சொல் என்றார் இளவரசர். முதன் மந்திரி அனிருத்தர் தாங்கள் இலங்கையிலேயே இன்னும் சிறிது காலம் இருப்பதுதான் நல்லது என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார். இப்படி 3 மூத்தவர்களும் 3 விதமாக செய்தி அனுப்பினால் நான் யாரோட பேச்சை கேட்பது என்றார் அருள்மொழிவர்மர். இச்சமயத்தில் வந்தியத்தேவன் குறுக்கிட்டு, இளவரசே, மன்னிக்க வேண்டும். தாங்கள் கேட்க வேண்டியது தங்கள் தமக்கையாரியின் வார்த்தையை தானே என்றார். ஏன் அப்படி சொல்கிறீர் வந்தியத்தேவன்? ஏனெனில் தங்கள் தமக்கையின் வார்த்தைக்கே மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று தங்கள் இதயம் தங்களுக்கு சொல்கிறது. அப்படி தாங்கள் அவர் வார்த்தையை கேட்காவிட்டாலும் நான் கேட்டே தீர வேண்டும். தங்களை எப்படியும் அழைத்து கொண்டு வரும்படியாக இளைய பிராட்டி எனக்கு பணித்திருக்கிறார் என்றார் வந்தியத்தேவன். இளவரசர் வந்தியத்தேவனை ஏற இறங்க பார்த்துவிட்டு, இத்தகைய ஒரு வீரத்தோழனை கிடைக்க வேண்டும் என்று எத்தனையோ நாள் நான் தவம் செய்து கொண்டிருந்தேன் என்றார்.